மக்களுடைய பிரதேச அபிவிருத்தி குழுவுக்கும் இடையில் ஒரு புரிந்துணர்வை உருவாக்கி விட்டிருக்குது. வெகு விரைவில் இந்த மக்கள் எதிர்பார்க்கின்ற அவர்களுடைய அந்த பிரச்சனைகள் தீரும் என்று நம்புகிறேன். சுகாதார அமைச்சர் ஒருவர் மீதான குற்றச்சாட்டு கூட புலனாய்வுத்துறை தான் விசாரணை செய்யும். சிஐடிகளால் இதை செய்தால்தான் அங்க என்ன உண்மை நடந்ததை கொண்டு வரலாம். சிஐடிக்கு யார் இது தாக்கல் செய்ய வேணும், முறைப்பாடு யார் கொடுக்க வேணும், பாதிக்கப்பட்டவர் தாக்கப்பட்டவர் போலீஸுக்கு முறைப்பாடு கொடுக்க வேணும். நான் அவர்கிட்ட கேட்டிருக்கேன் முறைப்பாடு கொடுக்க சொல்லி. நான் ஐஜிபிடியும் கதைச்சு இந்த இடத்துல இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல போய் முறைப்பாடு செய்ய சொல்லி இப்ப சொல்லி ஒரு கிழமைக்கு மேல இதுவரை இந்த முறைப்பாடு கொடுக்க இல்லை. அவர் அந்த முறைப்பாடு கொடுக்க வேணும். மற்றது மக்களுக்கு விருப்பத்திற்குரிய அந்த எம்எஸ் அத்தியட்சகரை இந்த இடத்துக்கு மாகாண சபை ஊடாக கொண்டு வரதுக்கு அப்படி நாங்கள் இங்க கதைக்க வலிக்கிறது நிலைமை உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். நாங்கள் இந்த பிரச்சனை தீர்க்கிறதுக்கு அடுத்து நீங்க கூடி இருக்கிறோம். மற்ற அவரை கொண்டு வர்றதால அர்ஜுனா சம்பந்தமான நடவடிக்கை இன்னொரு தளத்துல நான் கதைக்க வேணும். நான் கொழும்புல அதை பற்றி கதைக்கிறேன். அண்மை நாட்களாக சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை தொடர்பான விடயங்கள் தொடர்ச்சியாக பேசப்பட்டு வருகிறது. சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் நிலவும் குறைபாடுகள், மருத்துவர் பற்றாக்குறை மற்றும் ஊழல் தொடர்பாக வைத்தியர் ராமநாதன் அர்ச்சனாவினால் அவருடைய இணையதள பக்கத்தில் பேசப்பட்டு வந்த நிலையில் இது தொடர்பாக வைத்தியர்கள் பணிப்புறக்கணிப்பை மேற்கொண்டனர். இதனால் நோயாளர்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் அது மக்கள் மத்தியில் பெரும் போராட்டத்திற்கு வழிவகுத்தது. தற்போது சாவகச்சேரி வைத்தியசாலை தொடர்பான விடயங்கள் மற்றும் மக்களால் முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக கலந்துரையாடல்கள் நடத்தப்பட்டு குறைபாடுகள் கண்டறியப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் சாவகச்சேரி வைத்தியசாலைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள அமைச்சர் டாக்டர் தேவானந்தா தலைமையில் நிகழ்வுகள் இடம்பெற்று வருகின்றன. இந்த நிகழ்வில் மக்களுடைய கருத்துக்களை பெற்றுக்கொள்ளும் கலந்துரையாடல் அமைச்சர் டாக்டர் தேவானந்தா தலைமையில் ஜூலை 21 ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்றது. முன்னமே அவரை இங்க வேண்டாம் என்று சொல்லி அவற்றை பேரை டிஃபெக்ட்ஸ் அழிச்சு டாக்டராகவும் தான் ஹியூமன் ரைட்ஸ்ல போய்தான் அதுக்குரிய தீர்வு எடுத்து திரும்ப இங்க வந்ததாக சொல்லியிருக்கேன். அப்ப இங்க இருந்து ஏன் அவரை முன்னமே கத்திருக்கிறார், அதுக்கான காரணத்தை தான் சொல்லலாம். என்ன காரணத்தை காட்டி அவரை இங்க விடக்கூடாது தடுக்கணும். இதுல எங்களுக்கு அது ஒரு பக்கமான ஒரு கருத்துத்தான செய்திதான் வந்திருக்கு. அதை நாங்கள் இப்போதைக்கு பத்தி வச்சு அடுத்ததுக்கு அதாவது இப்ப நீங்கள் இடையில ஒரு பிரேக் கொண்டு வந்து திருப்பி எப்ப நீங்கள் பொருட்படுத்துறீங்க 9ஆம் தேதி அன்றையிலிருந்து நீங்களாம் நீங்க அப்போ ஒரு நீண்ட காலமாக சொல்லப்பட்ட அல்லது இருக்கப்பட்ட குறைபாடுகள் இருக்குத்தான வைத்தியர்களுக்கு இருக்கிற இல்லையா. இப்ப நேற்றைக்கு முந்த நாள் ஒரு வெளியாளர் செய்தி வந்தது. என்ன மணி திருநீலகண்டன் நான் வேறு விதமாக யோசிச்சிட்டேன். அந்த மட்டத்தில் கடிச்சு 12 மணிக்கு ஒரு வந்தவர் பதிவுகள் எல்லாம் இருக்கு. இங்க வைத்தியம் செய்யறதுக்கு ஒரு நேரம் இருக்கு. இன்வெஸ்டிகேட் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஒன்று 4 மணி டைமோட சிசிடிவில பார்த்து 1 மணிக்கு கிட்ட தான் வந்திருக்கோம். அந்த டைமுக்கு 20 நிமிஷம் முதலும் ஒரு பேஷண்ட் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் செய்திருக்கோம். அதே மாதிரி 1:30க்கு ஓட்டர் அந்த இசிஜி எடுத்து அதுவும் பார்த்துருக்கோம். அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ள நாங்கள் பார்த்த அடிப்படையில் செக்யூரிட்டி கார்டு அந்த இல்லை பட் எங்களுக்கு பின்னுக்கு தான் அந்த பில்டிங்கோடைய வந்து டோர் சாத்தியிருக்கு. வந்தவர்களும் டோரை தட்டவும் இல்லை. அதனால அவைக்கு மெசேஜ் நீங்க வந்து இயூக்கு உள்ளுக்கு தான் டாக்டர் இருக்கார், அந்த ஏசி போட்டதும். அதனால கிட்ட உள்ள அட்டெண்டன்ட் ஆன் டியூட்டி அட்டென்ட் பண்ணி தான் டாக்டர்கிட்ட கொண்டு போகணும். கடமையில இருந்து உறுதிப்படுத்திருந்தோம். டிபார்ட்மெண்ட் ஆக்ஷனுக்குரிய நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கோம். என்ன நடந்தாலும் உண்மையில தெரியுங்கன்னா விதின் 20 மினிட்ஸ் தான். முதல் பேஷண்ட் பார்த்துருக்கணும், 2 மணிக்கு வந்த பேஷண்ட்டும் பார்த்துருக்கணும். இந்த பேஷண்ட் வந்து திரும்பி போனது அதில் பதிவு செய்யும். இதுல இந்த சிசிடி கேமரால பதிஞ்சிருக்கிறது. இங்க வந்து இங்க ஒரு செக்யூரிட்டி கார்டு யாரோடைய கலந்துரையாடி நடத்துல அவையெல்லாம் பதிவெல்லாம் இருக்க மாட்டேன் நினைக்கிறார். அவன் சொல்லியிருக்கேன் ஒரு இதுக்கு இல்லையா, ஒரு செக்யூரிட்டி கார்டே அவன் சந்திக்க இல்லை. அந்த வந்த சிசிடிவில பார்த்து நான் வந்து அங்க அந்த 50 பில்டிங் வந்துட்டு திருப்பி இதுல வந்து செக்யூரிட்டி கார்டு பூத்துக்கு போய் அந்த மாணவருக்கு வர சொல்லி கேட்டிருந்தாலும் நேரம் வரையில நம்பர் அவரோட இருக்க கதைப்போம். தவறுகள் நடக்கிறது, தவறுகளை உணர்ந்து திருத்தி கொள்வது அவசியம். நாங்கள் அதை நியாயப்படுத்துறதோ மூடி மறைக்கிறதோ கூடாது. என்னை பொறுத்த வகையில
நான் ஒரு தவறு விட்டு உணர்ந்தால் அல்ல யாராவது என்ன உணர்த்தினால் நான் ஒரு காலம் நான் செஞ்ச முயலுக்கு 3 ஆள் என்று சொல்றதில்லை. அது என்னுடைய குணாம்சம், என்னுடைய கேரக்டர். அப்ப நான் இப்ப இங்க இதுல இந்த நிர்வாகத்துல இந்த மாவட்டத்தினுடைய ஒரு மக்கள் பிரதிநிதி என்ற வகையில அல்ல ஒருங்கிணைப்பு குழுவினுடைய தலைவர் என்ற வகையில எனக்கு கூடின பங்கு அல்ல கூடின கருத்து சொல்றதுக்கு அல்ல நடைமுறைப்படுத்துறதுக்குரிய அந்த ஆற்றல் அல்லது அந்த ஏது நிலைமையில் இருக்கிறபடினா அது தயவு செய்து உங்களோட நிர்வாகம் அதை கருத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டும். இனிமேல் அப்படி நடக்காமல் தயவு செய்து பார்த்துக் கொள்ள வேண்டும். அதே பிரச்சனை வந்துருக்கு. 23 டாக்டர்ஸ் இத்தனை டாக்டர்ஸுக்கு அவரேஜா டியூட்டி வரும். இந்த நீலகண்டன் இந்த பிரச்சனையில கட்டாயம் ஓபிடியில டிக்கெட் எடுக்கிற இடத்துல 1-2 ஹெல்த் சர்வீஸ் ஸ்டாஃபாக கட்டாயம் 3 பேர் இருக்கும். அதே நேரம் அந்த உள்ளுக்கு என்ட்ரன்ஸ் பண்ணிக்கல ஏதோ ஒரு கேள்வி கேட்டுதான் செக்யூரிட்டி கார்டு நோமரா உள்ளுக்கு அனுப்புறேன். நம்ம அந்த சந்தர்ப்பத்தில் அதர் மாதிரி இல்லையா ஐயா? அதே நேரம் அங்க ஓபிடியில வந்த இல்ல. அதே நேரம் அந்த ஒரு டாக்டர்ஸ் எத்தனை பேர் பகல்ல கட்டாயம் ஒரு ஷிப்ட்ல இருக்கணும், இரவுல எத்தனை ஷிப்ட்ல இருக்கணும் அப்படின்னா மெயின் ப்ராப்ளம் என்ன சொல்லி சொன்னா இங்க அவரேஜா 4 டாக்டர்ஸ் தான் வேலை செய்யணும் சொல்லி பப்ளிக் மத்தியில ஸ்ப்ரெட் ஆகின வழியா தான் அவ்வளவு சனம் அங்க முன்னுக்கு வந்து கூட்டினா அந்த ஒரு பிள்ளைய மட்டும்தான் சனம் மெயினா யோசிக்குது. நல்ல தனிப்படுத்துவோம். எங்களுக்கு வந்து ஒரு யூனிட் 24 மணி நேரம் ரன் பண்ணணும். கட்டாயம் 3 டாக்டர் இந்த நீங்கள் அந்த திருநீலகண்டன் கடிச்சு உங்களோட தகப்பனார என்ன நடந்தன்ற இதுல விட்டுருக்கிற ஸ்பீக்கர் நீங்கள சொல்லுங்க என்ன நடந்தது. சரி, நீங்கள் முன் கேட்டால வந்துடுறீங்க. முன் கேட்ல வந்து செக்யூரிட்டி கார்டு இல்லையா? சரி, முன் ஓபிடி சொல்லு பழைய ஓபிடி பழசு. சரி, பின் ஓபிடியில ஒரு தடவை இல்ல கீழே இல்ல வைத்தியர் மேல இல்ல உத்தியோகத்தர் அந்த சரி. அப்ப இது வைத்தியருடைய தவறுன்றதை விட இங்க இருக்கக்கூடிய அந்த உத்தியோகத்தருடைய ஒரு தவறு. அது மாத்திட்டோம், புதுசா மாத்தி. அப்ப செக்யூரிட்டி கார்டும் இல்லையா? போன் அடிச்சதா? அவர் ஒரு நேரம் இல்ல. அவர் டிரைவர் எத்தனை லைசன்ஸ் இருந்தா கூட ஆஸ்பத்திரிக்கு போன் அடிக்க கூடாது இருக்கு. ஆஸ்பத்திரி நாங்கள் படிக்க ஆஸ்பத்திரி சுற்று வட்டாரத்துக்குள்ள போன் அடிக்க கூடாது ஒரு சட்டம் இருக்கு. நான் சும்மா கேட்டேன். சரி, அப்ப இவர் வந்து உங்களை விசாரணையை கூப்பிட்டால் சரி, அப்ப அங்க வாங்க, நாங்கள் எல்லாம் கதைப்போம். சரி சரி, எனக்கு அது விளங்குது. 23 டாக்டர் 23 பேரும் பிரிச்சுடன் செயல்படலாமே ஒழிய
ஓபிடியில கட்டாயம் ஒரு ஆள் இருக்க அந்த டைம் நின்றதை உறுதிப்படுத்திட்டோம் டாக்டரை வளமே அந்த குறைபாடு ஒரு டாக்டரை சந்திக்கணும்னா 2 பேரியர் நீங்க தாண்டணும். ஒன்று வந்து மைனஸ் ஸ்டாஃப் அட்டன் பண்ணி அதே கொண்டு நர்சிங் ஆஃபீஸர் விட்டு நர்சிங் ஆஃபீஸர் என்டர் பண்ணி முடிச்சுதான் டாக்டர் பண்ணாங்க. பொதுவாக வர கருத்து இந்த 2 பேரியர் வந்தோன்னா டாக்டர் இல்லைன்ற கருத்து அதுக்காக நான் நியாயப்படுத்த இல்லை, அது இங்கோரி போகட்டும். ஆனா இந்த 2 பேரியர்லையும் இருக்கிற பிரச்சனையும் டாக்டர்ஸ் இல்லையான்னு சொல்லி சொல்லப்படும். அதுக்குரிய இன்கொயரி ஸ்டார்ட் பண்ணி இருக்கோம். இந்த சம்பவத்துல டாக்டர் நின்றதை நானா எல்லா டாக்குமெண்ட்டையும் பற்றி உறுதிப்படுத்தி இருக்கேன். டாக்டர் அந்த என்கொயரி செய்யும் இல்லை நின்றிருக்கேன். சில நேரத்துல நீங்க சொன்ன ஒரு நோயாளி பெறக்கூடும். அதுல வந்து என்னன்னு சொன்னால் இப்ப நான் அன்றைக்கு ஒரு வந்த மாதிரி உண்மையா ஒரு உயிருக்கு போராடி கொண்டு வர முதலுதவி செய்து நீங்கள் யாழ்ப்பாணம் அனுப்ப வேணும் என்று இங்கே ஒரு தரம் இல்லை என்றால் அவற்றை உயிர் போனா அதுக்கு யார் பொறுப்பு? அப்படி ஒரு பிரச்சனை இருக்குதானே சார். இப்ப நாங்கள் யதார்த்தத்தை கலைப்போம். இப்ப அவருக்கு ஏதோ தேவைக்கு வந்தால் அது வேறு. இப்ப நாளைக்கு இன்னொரு முக்கியமான ஆஸ்பத்திரி இன்னொரு ஒரு ஆக்ஷன் பண்ணி ஆக்ஷன் பண்ண வாரம் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற நீங்க முதலுதவி கொடுக்க வேணும். முதலுதவி கொடுக்கறது நீங்க டாக்டரும் இல்ல ஒரு நர்ஸும் இல்லைன்னு சொன்னால் அது உயிர் போனா அதுக்கு யாரும் பொறுப்பு? அதுக்குரிய நடவடிக்கை எடுத்துட்டு நேரடியா எந்த நம்பரும் டிஸ்பிளே பண்ணிட்டு இப்படி விஷயம் கால் பண்ணுங்க. தன்னுடைய காரணங்களை சொல்லி இருக்கிற அதுல நியாயங்கள் இருக்கலாம். ஆனா இங்க நான் பகல் மேல மாத்திரம் நான் குற்றம் சொல்ல விரும்பல. என்னண்டா இங்க ஒரு பொருத்தமான ஒரு பொறுப்பான அபிவிருத்தி குழு ஒன்று இங்க இல்ல போல அந்த குழு ஒன்று இருந்திருக்குமா இருந்தால் இந்த பிரச்சனையை கணிசமான அளவுல தீர்த்திருக்கிறான். அந்த வகையில தான் இந்த உங்களை நான் சாவச்சேரி அபிவிருத்தி குழு கொண்ட வகையில உங்களை விவிலை முனைச்சு விட்டால் எங்களோட கலந்துரையாடல கூட என்றால் உங்களுக்கு தெரிஞ்ச பிரச்சனை நாங்கால தெரியாது, அவைகளுக்கு தெரிஞ்சது உங்களுக்கு தெரியாது. அப்போ தங்கடப்பட்ட நியாயத்தை சொல்லினோம். அதை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் என்னுடைய அனுபவங்கள் வேறு. அப்ப இதுல இந்த அரசியல் தலைமையும் வந்து அதுல கூட கவனம் செலுத்தி இருக்கணும். நான் ஆரம்பத்துல சொன்னது போல என்னன்னு தெரியல, நானும் அதுல கொஞ்சம் கவலையினமா இருந்துட்டேன். நான் இப்ப என்ன ஒருங்கிணைப்பு குழு தலைவர்களுக்கு மாத்திரம் அல்ல, இந்த பிரதேசத்தினுடைய இந்த மக்களுடைய பிரதிநிதி என்ற வகையில நானும் அதுல போட்டோ விட்டுட்டேன். சரி, இனிமேல் அப்படி நடக்காமல் பார்த்து கொள்ளலாம். மற்ற இவ சொல்ற கூடியது நான் பேரியாக்களுக்களால் கேட்டிருக்கிறேன். இங்க இருக்கக்கூடிய இந்த குறைபாடுகள் இப்ப நீங்கள் கேட்ட இந்த எத்தனாவது கேள்வி 3வது கேள்வி கூறிய அந்த குறைபாடுகள் மக்களுக்கு தெரியுது. அப்ப இதுக்கெல்லாம் இந்த பற்றாக்குறை ஆரணி பற்றாக்குறை எல்லாத்தையும் நீங்கள் எவ்வளவு நாள்ல அதை பூர்த்தி செய்வீங்க? மற்ற உங்களுக்கு போதனா வைத்தியசாலை மற்ற பல்கலைக்கழகம் முதல்வதாக சொல்லி தடைகள் என்ன, அவற்றை எதிர்காலத்தில் நடைமுறைப்படுத்துவதற்கு திட்டங்கள் எது தங்களிடம் உள்ளதா? இதுல வந்து பெரும்பாலும் அந்த பிளட் டெஸ்ட் வழியில செய்யப்படுறது ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கிறது. அதுல நான் பார்த்ததுல வந்து சில டெஸ்ட்கள் தான் நாங்கள் எங்கட எம்எல்டிக்கான இங்கே இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ்ல செய்யணும். சில டெஸ்ட்கள் வந்து மற்ற வைத்தியசாலைகளையும் சிலது அப்படிதான். உதாரணமா எஃப்டிஏவன்சி, நாங்கள் இப்ப டயபெட்டிக்கு நீண்ட காலமான சிவப்பொன்றோட பார்ப்பது எஃப்டிஏவன்சி. அது வந்து எங்கள்கிட்ட டெஸ்ட் இல்லை. கட்டாயமாக வழியில எங்கேயோட செய்யணும் அல்லது போதனா வைத்தியசாலைக்கு போவோம். அப்ப இதுல அப்படியான டிஎஸ்ஹெச் அதுவும் எங்கள்கிட்ட இல்லை. பொதுவா பார்த்தோம்னா இந்த ரத்த பரிசோதனைக்கு வெளியில இருக்கப்படுறது சொல்லப்படுறது. அப்ப அதுக்காக தான் நான் இப்ப சொல்லியிருக்கேன், பிளட் எடுக்கிற இடத்துலயே நாங்கள் என்னென்ன டெஸ்ட் செய்வோம்ன்றதை நாங்கள் டிஸ்பிளே பண்ணோம். அப்ப நீங்க போட்டோ எடுத்து போட்டினோம், நான் நேற்று சொன்னான் இதை போட்டினோம். அதுல வந்து இருக்கிற டெஸ்ட் வெளியில போகப்படும் இருந்தா உடனடியாக இந்த நம்பர் மாதிரி இருக்கு, நீங்க யாரும் கால் பண்ணலாம். அதுல இருக்கிற டெஸ்ட் வெளியில போக சொல்லி இருந்தா அதுக்கு நாங்க போறோம். ஆனா அதுக்கு இல்லாத டெஸ்ட்கள் கட்டாயமா வெளியிலோ அல்லது வெளியாகிறதோ ஒரு புறப்பாடு சொல்லப்படுகிறது. அதாவது நீங்க சொன்ன மாதிரி சிலவர்களுக்கு சிலவர்கள் சரி, ஆனா எல்லாத்துக்கும் ஒரு கமிஷனுக்காண்டி தனியார் இதுக்கு அனுப்பப்படுறதாக இனிமேல் அப்படி வராமல் நீங்கள் சொன்னது போல அதுல எழுதி விட்டவங்க என்னென்னதான் நீங்க அதுக்கு செய்யலாம் என்றது இது பண்ணினா அவர்களுக்கு தெரியும். ஏனியதும் செய்யறதுக்குரிய முன்முயற்சியும் நாங்கள் எடுப்போம். செய்யக்கூடியது ஓவர் நைட்ல செய்ய விட்டாலும் நாங்கள் ஒரு திட்டத்தை போட்டேன். இந்த பகுதியில இந்த தென்மராட்சியில 1000 எவ்வளவு மக்கள் குடும்பமும் மக்கள் சரி, இங்க மாத்திரம் இல்லை, வேற மக்கள் வருகிறோம், பழையில இருந்து வருகிறோம்,
வேறு இடங்கள்ல இருந்தெல்லாம் வரையணும். இப்ப நாங்க ஒரு ஃபுல் ஃபிளெட்ஜுக்கு அதை நோக்கி போறதுக்கு திட்டங்களையும் போட்டு நடைமுறைப்படுத்துறதுக்காக முயற்சி எடுப்போம். அது வேலையில இந்த இருக்கக்கூடிய குறைபாடுகள் இருக்குத்தானே, நியாயமான விமர்சனங்கள் அல்லது தவறுகள் அதை உடனடியாக நீங்கள் தீர்க்க ஸ்பெஷல் சிஐடி ஊடாக புலனாய்வு செய்து விசாரிக்கிறது தான் ஒரு சாலச்சிறந்த. ஏனென்றால் சுகாதார அமைச்சர் ஒருவர் மீதான குற்றச்சாட்டு கூட புலனாய்வுத்துறை தான் விசாரணை செய்திருக்கு. சிஐடிக்குள்ளால இதை செய்தால்தான் அங்க என்ன உண்மை நடந்ததுன்றதை கொண்டு வரலாம். சிஐடிக்கு யார் இது தாக்கல் செய்ய வேணும், முறைப்பாடு யார் கொடுக்க வேணும், பாதிக்கப்பட்டவர் தாக்கப்பட்டவர் போலீஸுக்கு முறைப்பாடு கொடுக்க வேணும். நான் அவர்கிட்ட கேட்டிருக்க முறைப்பாடு கொடுக்க சொல்லி நான் ஐஜிபிட்டையும் கலைச்சு இந்த இடத்துல இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல போய் முறைப்பாடு செய்ய சொல்லி இப்ப சொல்லி ஒரு கிழமைக்கு மேல இதுவரை அந்த முறைப்பாடு கொடுக்க இல்லை. அவருக்கு அந்த முறைப்பாடு கொடுக்க வேணும். மற்றது நானும் அதை என்னன்றத பார்க்க வேண்டும். நீங்க சொல்றீங்களோ நானும் செய்ய நீங்க ஒரு தொடர்ச்சியா நீங்கள் பாராளுமன்றத்தில் வேட்பாளராக இருந்த நாள் பக்கம் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறீங்க. ஆகவே இந்த மக்களின் விருப்பத்துக்குரிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிற நீங்கள் மக்களின் விருப்பத்திற்குரிய அந்த எம்எஸ் அத்தியட்சகரை இந்த இடத்துக்கு மாகாண சபை ஊடாக கொண்டு வருவதற்கு முயற்சி ஒரு ஆக்டிவான ஒரு ஆள் இல்லை. நீங்கள் டவுன் கிரேட் பண்ணி தான் வச்சிருக்கேன். உங்களோட வேகத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆளுநரை நீங்கள் கொண்டு வரணும், நீங்கள் ஒரு பீடியை கொண்டு வரணும். அதே மாதிரி இதுகளை நீங்கள் கொண்டு வந்தா தான் இந்த மக்களுக்கு உங்களால செய்ய முடியும். அந்த வேகத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல ஏன்னா இந்த புகநாதன் ஒருத்தர் இருந்தவர் சார், SLAS ஆபீசர், 59 வருஷம் சரியோ புள்ளியோ சார் இங்க மக்களுக்காக கடமையாகும். ஒரு வருஷம் தான் அவர் கேட்டது எக்ஸ்டென்ஷன். ஆளுநர் அந்த எக்ஸ்டென்ஷனை கொடுக்கல. என்ன நடந்திருக்கு, அவர் அங்க ஜஸ்டிஸ் மினிஸ்ட்ரியில செக்ரட்டரியா இருக்கார். அவர் உழைக்கிற அந்த 12 மாசம் உழைக்கிற காசு அங்கேயே செலவழிச்சுட்டு வர போறார். பாவம், அந்த ஒரு வருஷத்துக்கு இந்த மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை இங்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒருத்தருமே அந்த சந்தர்ப்பத்தை வழங்குகிறார். நடந்திருக்கான்னு கேட்டீங்க. நாங்களே இங்க வந்து எங்களுடைய நண்பர் 2 பேர் வந்தவர் ஆக்சிடென்ட் பட் எல்லாரும் தெரியும். இங்க வந்து எங்களுக்கு உண்மையா தெரியாது. நாங்க நினைச்சோம் இங்கதான் இன்ஃபார்ம் பண்றேன். இப்ப வீடு வழியா வயல்வர் செத்தா அங்க வந்து அவையிலே செய்யணும். இப்ப வந்து அந்த வெட்டி கொத்துற ஒண்ணும் இல்லை தானே, அந்த ஏதோ ஊசி மாதிரி கொண்டு வந்து எல்லாம் எடுத்துட்டு போகணும். ஆனால் இங்க நாங்க உண்மையா நினைச்சோம் ஆஸ்பத்திரியில வச்சுதான் அந்த விஷயங்கள் செய்யறேன்னு சொல்லி வைத்தியர் அர்ச்சனா சொன்னா அப்புறம் எங்களுக்கு தெரியும் இப்படி ஒரு விஷயம் இங்க செய்யலாதுன்னு சொல்லி. ஆனா எங்கேயாவது செய்திருக்கீங்கன்னா நாங்க பண்ண அதுக்கு சாட்சியா நாங்க இருக்கிறோம். அந்த பொடியை நீங்க குடுக்கறதுக்கு ஏன் டைம் ஆகுது? இப்படி ஒரு மக்கள்கிட்ட இருந்து இப்படி ஒரு பிரச்சனை கதைக்கின ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்குது. டைமுக்கு கொடுக்குற இல்ல. இப்போ ஒரு வெள்ளிக்கிழமை இருந்தால் அது சனி ஞாயிறு டாக்டர் வரையில டாக்டர் இல்ல அப்படின்னு சொல்லி திங்கட்கிழமை அந்த பொடி கொடுக்குற மாதிரி அப்படின்னு நடக்குது. காலாலேயோ குண்டியாலேயோ அந்த பிள்ளைய வந்தா இது பிளாஸ்டிக் போட்டு அதை திருப்பி ஆம்புலன்ஸ்ல அனுப்பலாம். தாய் எப்பேற்பட்ட துன்ப துயரங்களை அந்த பயணத்துல எதிர்கொள்வார். இதை பற்றி எல்லாம் ஒருத்தரும் அக்கறைப்படையில. நீங்கள் அமைச்சர் GMO இந்த நார்த் அண்ட் ஈஸ்ட் எவ்வளவு பிக் மாஃபியா இருந்ததை எங்கள்கிட்ட கேட்க தெரியல. நீங்க GMO ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்ல போய் விசாரிச்சாலே சொல்லுவனும் அழகா. ஆகவே இதை கவனமா அக்கறைப்பட்டு முதல் வடமாகாண GMO கட்டுப்படுத்தி அவைய கொஞ்சம் கவனமா எங்களுக்கு செய்திடணும். அதுக்கு ஆக்கப்பூர்வமான முயற்சியை நீங்க கேபினட் மூலம் ஏதாவது எடுத்து அந்த உங்களுக்கும் எங்களுக்கும் மக்களுக்கும் அறிவூட்டிய இந்த மக்களுக்கு அறியாத மக்களுக்கு அறிவேற்றிய அந்த அர்ஜுனாவை இந்த பிராந்தியத்துக்கு மாகாண சபை ஊடாக எம்எல்ஏ கொண்டு சொல்லிதான் எங்களோட கோரிக்கை உருவாக்கினீங்க. ஆனா இப்ப 4 பேர் 5 பேர் சும்மா போல வந்து மிச்சம் இருக்கிறாங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது. உள்வாங்கப்பட்ட 15 பேரும் ஒரு இது தொடர்பா தொடர்ந்து நடவடிக்கையில இதுல செயற்பாட்டுல இருந்தா தான் அது உண்மையான ஒரு குழுவா செயற்படும். ஒரு 4 பேர் போய்க்க அவைய என்னத்தை கதைக்கணும், அங்க என்ன செயற்படுத்த ஆரோட ஒத்திசைவாக வேலை செய்ய இப்ப நோயான நம்பர் சங்கம் வந்து டக்குன்னு நாளைக்கு ஒரு கூட்டத்தை வச்சு இப்படி செய்வோம் பண்ணிவிடும். இப்ப நாங்கள் இன்றைக்கு உங்களோட தலைமையில எப்படி கூடி சில முன்மொழிகளில் ஆட்டி ஒரு திட்டங்களை போட்டுருக்கோம்.
அப்ப இப்ப உண்மையா எங்களுக்கான பிரச்சனை இல்ல, எம்எஸ்சிக்கும் பிரச்சனையா இருக்கு. நாங்கள் ஒன்றை சொல்லுவோம், அவர் ஒன்றை சொல்லுவார். யாரோட நாங்கள் பணியாற்றுறோம். நிர்வாக ரீதியான தீர்மானங்கள் எதுவுமே நாங்கள் எடுப்போம். நிர்வாக ஆலோசனையும் பெற்று நாங்கள் எடுப்போம். தனித்தனி இதோட இன்னொரு குழு இன்புட் எடுக்கலாம். ரெண்டு குழுவோடையுமே இப்ப ஆலோசனை அவை என்ன தெரிவிக்கிறேன், நீங்க என்ன தெரிவிக்கிறீங்க, அதுல ஃபைனல் டிசிஷனுக்கும் கூட ரிப்ரசன்டேட்டிவ் கூட நான் தான் முடிவெடுப்பேன். புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற இங்கே இருக்கிற மக்களின் உறவினர்களால் தான் அந்த நிதி சேகரிக்கப்பட்டது. அவர்கள் 17.5 மில்லியன் சொல்வது இருந்தாலும் ஆனால் இது தொடர்பாக புலம்பெயர்ல இருக்கிற எங்களோட உறவினர்களுக்கு சில சந்தேகங்கள் எழுகின்றது. என்னன்னு சொன்னால் அதிக அளவான நிதி சேகரிக்கப்பட்டதாகவும் இதற்கு குறிப்பிட்ட அளவு தான் இங்கே வழங்கப்பட்டதாகவும் மிச்ச நிதிகளுக்கு என்ன நடந்ததாகவும் ஒரு சர்ச்சையாக இருக்கிறது. அதுக்கு உங்களுக்கு இவ்வளவு அவர்கள் கிடைக்கப்பட்டது தொடர்பான ஆவணங்கள் இருந்தால்தான் அவர்கள் அந்த நிதியை சேகரித்து கொண்டு உங்களுக்கு கொஞ்சத்தை கூட அனுப்பியிருக்கிறார். சில நேரத்தில் அப்படியான ஒரு எதிர்காலத்தை இருந்தால்தான் அவர்கள் இந்த போஸ்ட்மார்ட்டம் பிரச்சனை தொடர்பாக அர்ச்சனா வெளிக்கொணர்ந்ததும் ஒரு காரணத்தினால்தான் வைத்தியர்கள் சங்கம் அவருக்கு எதிரான ஒரு நடவடிக்கையில் ஈடுபட்டது. இது நியாயமா? ஒரு சிறந்த ஆரம்பமாக இருக்கும் என்று நம்புறேன். அப்போ ரெண்டு தரப்பும், அதாவது இந்த வைத்தியசாலையினுடைய நிர்வாக தரப்பு அல்ல மாகாண சபை தரப்பும், அதே நேரத்தில் இந்த மக்களுடைய பிரதேச அபிவிருத்தி குழுவுக்கும் இடையில் ஒரு புரிந்துணர்வை உருவாக்கி விட்டிருக்குது. வெகு விரைவில் இந்த மக்கள் எதிர்பார்க்கின்ற அவர்களுடைய அந்த பிரச்சனைகள் தீரும் என்று நம்புகிறேன். எனக்கு அப்படியே தெரிய இல்லை. அவர் தேர்தலை கண்டு பயப்படுற மாதிரியும் எனக்கு தெரியலை. அவர் அறிஞ்சு கொண்டவன்ற வகையில் அப்படி இருக்கிறதா தெரிய இல்லை. அவர் தவறு ஒன்று இருக்கு, அந்த தவறு திருத்தப்பட வேண்டும் என்ற ஒரு நோக்கில் அவற்றை செயல்பாடு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.